இதுக்கு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் இந்த கதை கேட்டு பயந்தாங்க. நம்ம பயப்படுறோமான்னு பாக்கலாமா? ஒரு ராஜா, அவருக்கு என்னன்னா, ராஜாவோ இல்ல ஒரு பெரிய பணக்காரரோ அந்த ஊர்ல இருக்காரு. அவருடைய ஒரே குறிக்கோள், யாருமே அந்த ஊர்ல பசி துன்பத்தோட இருக்கக்கூடாது. நல்ல குறிக்கோள் அங்க, நல்ல குறிக்கோள். யாரும் பசி துன்பத்தோட இருக்கக்கூடாது. அதனால தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அதற்கே பயன்படுத்துகிறார். அப்படி அந்த ராஜா பசி துன்பம் இல்லாம இந்த மக்கள் இருக்கணும்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற மக்களுங்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு. பாருங்க, இறைவன் நல்லவங்களை தான் சோதிப்பாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, திறந்த மைதானத்துல வச்சுதான் சாப்பாடு செய்யறாங்க. அவ்வளவு பேருக்கு, 1000 பேர்கள் பசியாறிட்டு போறாங்க. திறந்த வெளியில சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மேல கருடன் ஒரு நல்ல பாம்பை கவ்வி கொண்டு போகிறது. அந்த நாகப்பாம்பு, நல்ல பாம்பு அந்த வலி தாங்க முடியாம விஷத்தை கக்கிடுது. அந்த விஷம் அந்த சாப்பாட்டுல விழுந்துருது. அதை உண்டவர்கள் அனைவரும் மாண்டு போயினர். இது ஒரு கற்பனை கதை. கதையை மட்டும் கேளு. எல்லாரும் மேல போயாச்சு. இந்த இறந்தவர்களினுடைய பாவ கணக்கு யாருக்கு எழுதுறது? இந்த காரணம் யாருன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, எழுதும் மின் நம்பர் கணக்கு ஈசனே என்பார் அப்பர் சுவாமிகள். எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பான் இறைவன். அப்ப சித்திரகுப்தன் கேக்குறாரு, இறைவா, இந்த இவ்வளவு பேர் இறந்தாங்களே, இந்த கணக்கை நான் யார் பேர்ல எழுதுறது? பாம்பு தானே விஷம் கக்குச்சு, பாம்பு பேர்ல எழுதிட்டா சீக்கிரம் கணக்கு முடிக்கணும்ல. உடனே இறைவன் சொல்றாரு, பாம்பு என்னடா பண்ணும், அதை கருடன் கவ்விக்கிட்டு போகும்போது அது வலி தாளாம பாம்பு விஷம் காக்குச்சு. அதுக்கு என்ன தெரியுமா, கீழே சாப்பாடு வெந்துட்டு இருக்குன்னுட்டு பாம்பு பேர்ல எல்லாம் எழுதாத. அப்ப பாம்பை கவ்விட்டு போன கருடன் பேர்ல எழுதிட்டா, கருடனுக்கு கவ்வற வேலை, நான் தான் அந்த வேலையை கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன தெரியும் கீழே சாதம் எல்லாம் வெந்துட்டு இருக்குன்னுட்டு? கருடனுக்கும் எழுதாது. சரி, இந்த சமையல்காரர் கொஞ்சம் கவனமா செஞ்சிருக்கணும்ல. அவர் கவனமா இல்லாதனால தானே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க. அதனால அவர் பேர்ல எழுதிட்டார். ஏப்பா, திறந்த வெளியில இவ்வளவு பேருக்கு சாப்பாடுன்னா அப்படிதான் செய்வாங்க. அது எப்படி அவன் பேர்ல எழுத முடியும்? அவனுக்கு என்ன தெரியுமா? சரி, இந்த ராஜா இருக்காருலையே, அரசர், இந்த பணக்காரரு, அவர் தானே எல்லாத்துக்கும் மூல காரணம். அவர் பேர்ல எழுதிட்டாயா? எவனோ தன் நல்லவன் இருக்கிறான், இவ்வளவு பேர் பசியாறணும்னு நினைக்கிறான், அவனுடைய குணத்தை பாராட்டு. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பேர்ல எழுத முடியாது. அப்ப நான் யார் பேர்ல இவ்வளவு கணக்கு நான் எழுதுறது? இறைவன் சொல்றாரு, கணக்கு தானே உனக்கு வேணும், உனக்கு கணக்கு தானே வேணும், நான் தரேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கும். இந்த அரசர் இந்த துன்பத்திலிருந்து அப்படியே மீண்டு மீண்டும் அவருடைய தொண்டை தொடர்கிறார். சில நாட்களுக்குள்ள திரும்ப அதே போல ஆயிரக்கணக்கான பேர்கள் அவருடைய அன்னதான கூடத்துல சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்போ ஒரு 20-30 சாதுக்கள், அடியவர்கள், அவர்கள் எங்கேயுமே வெளியில சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புண்ணிய ஒரு அன்னதான கூடத்துலதான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விரதம் மேற்கொள்கிறவர்கள் பசியோட நீண்ட நாட்கள் இருந்து இப்படி ஒரு ஒரு புண்ணிய பணி இங்க நடந்து கொண்டு இருக்கிறது, அங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வழி நெடுகிலும் விலாசம் கேட்டுக்கிட்டே வராங்க. கிட்ட வந்துட்டாங்க, எந்த இடம்னு தெரியல. அப்ப அங்க ஒரு வெளியில ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருக்கு. பாட்டி, இங்க ஏதோ ஒரு பெரியவர், ஒரு பணக்காரரு, ஒரு ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காராமே, எல்லாருடைய பசியும் தீர்த்துட்டு இருக்காராமே, அது எந்த இடம் தெரியுமா? தெரியும்பா, இதோ அங்க பந்தல் இருக்குல்ல, மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க தெரியுதா, ஜேன்னு கூட்டம் இருக்கு தெரியுதா, ஒரே இறைச்சலா இருக்கு கேக்குதா? ஆமா, அந்த இடத்துலதான் 24 மணி நேரமும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். வந்தவங்க பசையெல்லாம் ஆத்துவாங்க. அப்படியா? ஆமா, நீங்க போனா கூட நல்லா சாப்பிட்டு வரலாம், அறுசுவை உணவு அவ்வளவு அழகா போடுவாங்க, போய் சாப்பிட்டு வரலாம். அப்படியா பாட்டி? ரொம்ப சந்தோஷம், நாங்க ஒரு 5-6 நாளா சாப்பிடல, அப்படியே பசிக்குது பாட்டி. போவாங்க, போங்க போங்க, ஆனா உயிரோட திரும்பி வருவீங்களான்னு தான் தெரியல. ஏன் பாட்டி? இப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் இந்த ராஜா சாப்பாடு போட போய் அதுல ஒரு விஷம் கலந்து எல்லாம் சாப்பிட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீங்களும் போறீங்க, போ போ. கடவுள் சொன்னார், எழுது மொத்த கணக்கு அந்த பாட்டி மேல. என்ன ஏதுன்னு தெரியாம எவ்வளவு ஈஸியா ஒருத்தர் மேல குற்றம் சொல்லிச்சு பத்தியா? நல்லது செய்யுதோ இல்லையோ, ஆனா செய்யறவங்க மேல எவ்வளவு ஈஸியா எளிமையா நாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட பார்க்காம நரம்பில்லாத நாக்குன்னு சொல்லி எவ்வளவு ஈஸியா எவ்வளவு பெரிய பழி அவர் மேல சுமத்துச்சு. அதனால மொத்த கணக்கையும் இந்த பாட்டி மேல எழுது. இந்த பாட்டிக்கு தெரியுமா இவ்வளவு கணக்கு அது மேல இருக்குன்னுட்டு? தெரியாது. இப்படிதான் எத்தனை கணக்கை நம்ம வாங்கி வச்சிருக்கோமோ தெரியல. நாக்கு அவ்வளவு மெயினுங்க.
குற்றம் யாரையும் துணிஞ்சு பேசணும், குற்றம் யாரையும் சொல்லக்கூடாது.